பட்டு போன மரம் துளிர்க்கிறது போல உங்க வாழ்க்கை துளிர்க்கும். பார்த்ததை விட எதிர்பார்க்காத அதிசயம் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருங்க? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். அந்த அவங்க சந்தோஷப்படுறப்ப நமக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்க? இந்த உலகம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறப்ப நம்ம அழுதுகிறோம். வீடு இல்லைன்னு அழுகிறோம், குழந்தை இல்லைன்னு அழுகிறோம், வேலை இல்லைன்னு அழுகிறோம், நல்ல திருமணம் நடக்கலைன்னு சொல்லி அழுகிறோம், நல்ல வருமானம் இல்லைன்னு சொல்லி அழுகிறோம். எப்படி விதத்தில் அழுது கொண்டு இருக்கிறோம். அழுகிறப்ப உலகம் நம்மளை காட்டி மேலே இருக்கிறவ, நம்மளை காட்டி கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி, நம்ம மனசு எப்படி இருக்குது? நம்ம மனசு எப்படிங்க இருக்குது? துக்கமாக மாறிடுது. துக்கப்படுகிறோம். ஆனாலும் அந்த ஆனாலுங்கிற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. எங்கெல்லாம் பைபிள் ஆதலால், ஆனால், இதோ அப்படின்னு வருது, அதெல்லாம் கவனிக்கணும் கொஞ்சம். அங்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்கிறது என்பது அர்த்தம். அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அப்ப அவனுக்கு ஒரு அவன் துக்கம் சந்தோஷம் மாறாவிட்டாலும் நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லி? அல்லேலூயா. சந்தோஷமா மாறுமா? சந்தோஷம் மாறும் சொல்றவங்க மாத்திரம் கையை நல்லா உயர்த்துவோம், ஆமென் சொல்லுவோம். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சிலர் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் மாறிடுச்சு பாருங்க. உங்க இருதயத்தை பார்த்து சொல்றேன் நான். எல்லாருக்கும் இல்லாவிட்டாலும் ஒரு சில நபருக்கு மாறி இருக்குது. கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற பண்ணி இருக்கிறார். ஆமே. உலகம் சந்தோஷப்படும், நான் துக்கப்படுவேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாய். அதனால சொன்னார் யோவான் 14, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமே. உண்மையில் அன்பு கூறுகிற தேவனிடத்தில் நீ எதை வேண்டிக் கொண்டாலும் அதை அவர் உனக்கு தருவதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். ஒண்ணு வேண்டிக் கொள்ளுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறணும். என்ன நீங்க சொல்லிட்டீங்க, வசனம் சொல்லுது. நீங்க சொன்னதை நான் நம்புறேன். நீங்க பேசினதை, நீங்க சொன்னதை நான் நம்புறேன். இது சத்தியம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்தியம். இந்த சத்தியம் சொல்லி விட்டது. என் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொல்லிட்டீங்க. என் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லிட்டீங்க. இதை நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பிருங்க. சீக்கிரத்துல ஒரு சுக வாழ்வு உங்க வாழ்க்கையில துளிர்க்க ஆரம்பிச்சிடும். பட்டு போன மரம் துளிர்க்கிறது போல உங்க வாழ்க்கை துளிர்க்கும். விசுவாசிக்கிறீங்களாங்க? நம்புறீங்களா? பட்டு போன வாழ்க்கை போல உங்க பிள்ளையோட வாழ்க்கை துளிர்க்கும். நீ எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத அதிசயம் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும்.